சென்னையில் இருக்கிற ஒரு 24 வயது ஐடி வேலை பார்க்கிற இளைஞர் ஒருவர் உடம்பு சோர்வா இல்ல, மனசுதான் ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்றார். இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட நபருடைய சூழ்நிலை மட்டும் இல்ல. இந்தியாவில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் இதே மாதிரியான மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்கன்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லி இருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு சொல்றதபடி மனநல பிரச்சனைகள் அதிகரிச்சா 2030க்குள் இந்தியாவிற்கு மட்டும் சுமார் $1.03 டிரில்லியன் அளவுக்கு பொருளாதார இழப்பு வரலாம். இது ரொம்ப பெரிய எச்சரிக்கை. நாட்டுல எடுத்த ஒரு பெரிய ஆய்வுல ஒவ்வொரு 10 பேர்ல ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு மனநல பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, இதுல 60% பேர் 35 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள். பலருக்கு 19-20 வயசுலயே இதெல்லாம் ஆரம்பிச்சிடுது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, சமூக ஊடகங்களில் மற்றவர்களோட வாழ்க்கையோடு தங்களை ஒப்பிடுறது, படிப்பு அழுத்தம், வேலைக்கான போட்டி என எல்லாம் சேர்ந்து மனசு இன்னும் அதிகமா பாதிக்கப்படுது. பள்ளி மாணவர்களையும் பார்த்தா நிறைய பேர் பதற்றத்திலும் மனக்குழப்பத்திலும் இருக்காங்க. ஆனா இதுக்கான சிகிச்சை மையங்கள் எல்லோருக்கும் எளிதா கிடைக்கல. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, மனநல டாக்டரை பார்க்கணும்னா கூட சில பேர் அதை அவமானமா நினைக்கிறாங்க. அதனால பலர் தங்களோட பிரச்சனையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, இந்தியாவோட அடுத்த பெரிய பிரச்சனை பணம் மட்டும் இல்ல, மனநலம்தான். அதனால அரசு, பள்ளி, குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இதை கவனிக்கணும். மனசு பாதிக்கப்படுறதுன்னு சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு உதவி தேவைன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்காங்க.